ஃபஸ்ட்டு கீரையை நல்லா அலசிட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு நல்லா முழுசுற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். வேக வச்சுட்டு பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து தண்ணியை வந்து ஒரு 2 டைம் 3 டைம் மாற்றி வேக வைக்கணும். அப்போ தான் இதில் இருக்க புளிப்பு போகும். இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு எதுவும் போடணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ வேகட்டும், வெந்ததுக்கப்புறமேட்டு வந்து தண்ணி சேஞ்ச் பண்ணி எப்படி வேக வைக்கிறதுன்னு காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஒரு பாதி அளவுக்கு வந்து கீரை நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிட்டு இதே அளவுக்கு தண்ணி ஊற்றி மறுபடியும் வேக வச்சு அந்த தண்ணி வடிகட்டணும். இது மாதிரி 3 தடவை செய்யணும். செஞ்சுட்டு நான் எடுத்து காட்டுறேன். இப்போ பாருங்கள், இது 3 தடவை தண்ணி மாற்றி நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இப்போ இதை ஆறுனதும் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம், இதில் இருக்க ஈரப்பதமே போதும். அப்படியே நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கிங்க. நல்லெண்ணெயாக இருந்தால் பெட்ரு. ஏன்னா புளிச்ச கீரைக்கு நல்லெண்ணெய் காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்கும். எண்ணெய் காய்ஞ்சது கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் 5-6 காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க. அடுத்து ஒரு 10-15 சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் வெந்தயத்தை வந்து வறுத்து அரைச்சி வச்ச பொடி, கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க கீரையை அது கூட சேர்த்துக்குவோம். கீரையை போட்டு நல்லா கிண்டிக்கோங்க, அந்த வெங்காயம்லாம் எல்லா பக்கம் படுற மாதிரி. இப்போ நம்மளுக்கு புளிச்ச கீரை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி மேலும் பல வீடியோக்களை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.